உங்களை தேடி வராத யூடியூப் சேனல்ஸ் கிடையாது, நீங்கள் வராத நியூஸ் சேனல்ஸ் கிடையாது. உங்களை பற்றி எக்கச்சக்க ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க நியூஸில். சொல்லப்போனால் இப்போ இருக்க மீடியாஸ் எல்லாம் அப்போ இருந்திருந்ததுன்னா எங்கள் அப்பா தான் இப்போ ஹீரோ. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப பார்த்து எக்ஸைட் ஆனது இதுதான், இந்த பாக்ஸு. வந்து நீங்கள் எடுபிள்னு சொல்கிறீங்க. இல்லை, இது எடுபிள் நான் சொல்ல கிடையாது. இது சில மெட்டீரியல் சப்போஸ் உங்கள் நாலேஜ் இல்லாமல் யாராச்சும் இதை காப்பி பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணாங்கன்னா உங்கள் பேர் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் தான் இதோட ஹெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும், மீடியாவுக்கு தெரியும், கவர்மெண்ட் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்பரான டைம் வரும்போது அவங்க மேலே கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஸ்பைரல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது ஒரு விஷயத்தை நம்மளாக செஞ்சு விழுந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிறத விட அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு வாரன் பஃபெட் சொல்கிறாரு. அந்த வகையில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு கல்யாண் அண்ணா, ஃபவுண்டர் ஆஃப் SPS கல்யாண் மிஷின் டிசைனர்ஸ். வெல்கம்ண்ணா. வணக்கம். ஸோ உங்களை தேடி வராத யூடியூப் சேனல்ஸ் கிடையாது, நீங்கள் வராத நியூஸ் சேனல்ஸ் கிடையாது. உங்களை பற்றி எக்கச்சக்க ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க நியூஸில், மேகசின்ஸ்லலாம். ஸோ எங்கே ஆரம்பிச்சது இந்த பயணம்? எங்கள் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்க. என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்கள் அப்பா தான் கைடு. சொல்லப்போனால் இப்போ இருக்க மீடியாஸ் எல்லாம் அப்போ இருந்திருந்ததுன்னா எங்கள் அப்பா தான் இப்போ ஹீரோ. அவரோட இதை வந்து ஏன்னா ஒரு தாட் வந்து அந்த மாதிரி இருந்ததுங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து நாம் செஞ்சது தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், இன்னொருத்தர் வந்து காப்பி பண்ணி செய்யக்கூடாதுங்கிறது தான் அவரோட ஃபார்முலா. ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே, ஏன்னா என்னோடய படிப்பும் வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூனால ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவர் கூடயே தான் ஒர்க்கில் நான் ஜாயின் ஆகி நான் ஒர்க் பண்ணிவிட்டு, அப்போயே நான் படிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் ஒர்க்கிங்கான ஒர்க் பார்த்துட்ருப்போம். வீட்டுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்க மாட்டார். இதுக்கு அடுத்தது என்னவோ அதை நீ படி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். தூங்கும்போது கூட இப்போ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான், அதாவது தூங்கும்போது கூட ஒரு தாட் நம்ம நினச்சிட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வளர்த்துனதே பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் மாதிரி தான். எங்கள் வீடு கிடையாது, அது ஸ்கூல் மாதிரி தான் எங்களுக்கு. அது பிளாஸ்டிக்னால எவ்வளோ ஆபத்து இருக்குது, ஃப்யூச்சர் பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு சப்ஸ்டியூட் கொண்டு வர முடியாதோ அதுக்கு உங்கள் ப்ராடக்ட்ஸ் வழியாக நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸ்பைரல் பியும் ஒரு ரொம்ப சின்ன பார்ட்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஹானர். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. எதுக்கெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எதை வச்சு பண்ணீங்க, இதோட ஐடியா எங்கேருந்து ஆச்சு, இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆக போகுது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோ நான் இந்த கப் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது எதில் பண்ணீங்க? இது வந்து தவிடில் பண்ணியிருக்குங்க. அரிசி தவிடு, மாடு சாப்பிட்றது. ஆமாங்க, அரிசி தவிடு. ஓகேங்களா, இந்த தவிடில் வந்து இது மேக் பண்ணியிருக்கு. தவிடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சர் தான் உங்களுக்கு. அது இல்லாமல் தவிடே வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி ஒரு 70 to 80% ஆஃப் உங்களுக்கு பிஸ்கட்ஸ் எல்லாம் வந்து தவிடோடதுல தான் மேக் ஆகுது. அது நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக. ஆமாம், தவிடு தான், லிட்டரலாக எல்லாமே தவிடு தான். ஸோ நான் உங்களை பற்றி படித்தப்போ என்ன பேசினேன்னா, இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பயோடிகிரேடபிள் வரைக்கும் ஓகே, ஆனால் இது வந்து நீங்கள் எடுபிள்னு சொல்கிறீங்க. இல்லை, இது எடுபிள் நான் சொல்ல கிடையாது. இது சில மெட்டீரியல் எடுபிளாக யூஸ் பண்ண முடியும். அதே வீட் பிராண்ட் போனீங்கன்னா எடுபிள்ங்கிறது ஹியூமன் எடுபிள் இருக்கு, உங்களுக்கு வந்து அனிமல் எடுபிள் நிறைய இருக்கு. உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணுறது அனிமல் எடுபிள். ஆமாம், என்னோட மிஷினரியில் ரெண்டுமே பண்ண முடியும். நம்ம ஹியூமன் நாம சாப்பிட போறோம் அப்படின்னா வீட்டு ராகி ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளோர் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். இதே மிஷின்லயே நீங்க பண்ண முடியும். இப்போ மிஷினரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க லாஸ்ங்கிறதுக்கான ரீசனே கிடையாது. இப்போ ரா மெட்டீரியல் என்ன கிடைக்குதோ அவங்க அக்ரி மெட்டீரியல் வித்தவுட் பாய்சன், ஃபங்கஸ், பாக்டீரியா எனி அக்ரி மெட்டீரியல் அவங்க வந்து ப்ராடக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ரெண்டாவது நீ இது வந்து ஒன் யூஸ் பர்பஸா இருந்தா கூடமே ஒரு குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல ஹெவியா இருக்கு. இது டீ கப்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போது இதுவரையிலும் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு ஏதாவது ஒன்று காமிங்க, யாருக்குமே தெரியாது. ஆர்கானிசம் கேன் ஈட். இப்போ வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்னா என்ன, உங்களுக்கு இன்னொரு உயிரினத்துக்கு வந்து ஃபுட் ஆகணும். அதான் வந்து பயோடிகிரேடபிள். ஆமாம், தண்ணியில் கரையுது, உங்களுக்கு வந்து ஒரு 6 மாசத்துல மக்கிறது, 1 yearல மக்கிறதுங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ நேச்சுரல் இயற்கையே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, தூக்கி போடுறீங்க அப்படின்னா இன்னொரு ஜீவனுக்கு ஒரு கரையானாவது சாப்பிடணும். ஜஸ்ட் தண்ணியில் கரைஞ்சி போயிடுது, உங்களுக்கு வந்து டிகிரேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுத்து வாங்கிக்கலாம், அது வேற விஷயம். நம்ம இது வந்து நேச்சர். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தவிடு போட்டு நீ போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் நனைஞ்சிச்சுன்னா மக்கிரும். ஆனால் வந்து உங்களுக்கு வின் மாய்ஸ்சர்ஸ்க்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் 6 மாதம் வச்சுருந்தீங்கனால ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா 2 to 3 days வந்து உங்களுக்கு மக்கிடும், உடனே மக்கிடும். ஸோ அது என்னதுண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் பவுடரில் பண்ணியிருக்கு. ஃப்ளாஸ்க்கு
மரத்தூளில் பண்ணியிருக்குங்க. ஃபுட் பாய்சன் ஆகாத மரத்தூள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதில். உங்களுக்கு இது வந்து டீ பார்சல்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் டீ ஃபில் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 மினிட்க்கு சூடு அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒன்ஸ் யூஸ்க்கான ஃப்ளாஸ்க். உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன் யூஸ் தான், ஆனால் அது குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்குது. ஆமாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டில் நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆனது இந்த விஷயத்துக்கு தான். ஸோ ஒரு பாக்ஸு, ஸோ பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் இருக்கும், அதனால் லீக்கேஜ் இருக்காது, டப்பா வந்து திறந்துக்காது. ஆனால் இதுவுமே எப்படி இவ்வளோ டைட்டாக பாருங்கள், இவ்வளோ டைட்டாக பண்ணியிருக்காரு இதை. ஸோ இது எப்படி பண்ணீங்க? இது டீ கப் பார்த்துட்டு ஒரு கஸ்டமராகவே கேட்டேன் அப்படிங்க, இதில் வந்து ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருங்க, பிரியாணி ஷாப்பு. அவர் வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி டீம்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் 99 அவர் தான் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அவர் பிளாஸ்டிக் எல்லாம் போறதுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஏர்டைட் லிட். கஸ்டமருக்கு போய் டெலிவரி பண்றவர்களும் அந்த பாக்ஸ்ல இருக்கிறது லீக்கேஜ் ஆகக்கூடாது, சேஃப்டியா இருக்கணும், கீழே விழுந்தாலும் உடையக்கூடாதுன்ற மாதிரி தாட் அவர் கொடுத்தாருங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, சாரி டு இன்டரப்ட். ஸோ என்னன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாங்க. ஸோ அப்போ மெயினாக 2 விஷயம், லீக்கேஜ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் பண்ணது வந்து தவுடுல பண்ணியிருக்கீங்க, மரத்தூள்லையும் தவுடுலையும் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் லீக்கேஜும் இருக்கக்கூடாது, ஊறிடாதா? எவ்வளோ நேரத்துக்கு ஊறாம? மேக்ஸிமம் அவர் சொன்ன ரிப்போர்ட்ல 90% பார்த்தீங்கன்னா செமி லிக்விட் அப்புறம் ட்ரை ஃபுட்டுக்கு தான் அதிகமாக பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஊறாது. ஆமாங்க, அது வந்து ஊறாது. உங்களுக்கு கிரேவி மாதிரி ஐட்டம்லாம் 3 ஹவருக்கு ஒன்றும் ஆகாதுங்க. 3 ஹவர்ஸ்னா போதும், அதுக்குள்ள டெலிவரி ஆகிடும். அவங்க சாப்பிட்டு அவர் சொன்னது ரிப்போர்ட் என்னன்னா, எனக்கு தேவை அந்த 1 to 1.5 ஹவர் தான், அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. ஸோ உங்களால் 3 ஹவர்ஸ் வரலும் ஊறாமல் நம்ம பண்ண முடியும். அப்படி ஊறினாலும் உங்களுக்கு மைல்டு கண்டென்ட் உள்ளே போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். போனாலும் உங்களுக்கு விட்டமின் புரோட்டீன் தான், சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது, இருக்காது, ஒன்றும் பாதிக்காது. ஆமாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஆனால் இன்னொரு சைடு, இந்த பிஸ்னஸ் சைடு எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, இது இன்னுமே ஏன் நிறைய கடையில் வரல, ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. காரணம் பார்த்தீங்கன்னா வாண்டட் ரொம்ப பீக்கில் இருக்குங்க, ஆனால் மேனுஃபேக்சரர் கிடையாது. இப்போ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 மிஷின்ஸ்க்கு மேலே நான் சேல் பண்ணியிருக்கேன். எல்லாமே நார்த்துக்கு தான் அதிகமான மிஷினரி போயிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே அவேர்னஸ் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பயம் ஜாஸ்தின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த பைபேக் கேரண்டின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் அதை வந்து அலோ பண்ணல. ஏன்னா நீங்கள் தயாரிக்கிறீங்க, மேனுஃபேக்சர் டு எண்ட் யூசர். ஸோ உங்ககிட்ட மிஷின் வாங்க, நீங்கள் வந்து அதாவது உங்ககிட்டே இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு இன்னொருத்தர் பண்ணலாம். ஆமாம், உங்ககிட்டேருந்து மிஷினையும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அதனால் நான் ஒரு 3 ரூல் ஃபாலோ பண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா. முதல் விஷயம், அவங்க ரா மெட்டீரியல் பிரச்சனை இல்லாமல் நான் பண்ணித்தரேன். அவங்க ஏரியாவில் என்ன ரா மெட்டீரியல் கிடைக்குதோ மினிமம் ஒரு 5 to 6 ரா மெட்டீரியல் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லி தருவேன். அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, மிஷின் மெயின்டெனன்ஸ் வந்து நான் 95% அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா ஒவ்வொரு தடையும் சர்வீஸ் என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கொரோனா பீரியடில் நான் பார்த்த விஷயம். ஏன்னா கொரோனா லாக்டவுன் பீரியடில் நான் என்னால் சர்வீஸ்க்கு எங்கேயுமே போக முடியல. ஓகேங்களா? ஒரு தடவை போயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 500 ரூபா பிரச்சனை. ஜஸ்ட்டாக ஒயரிங் பக்கத்தில் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணியிருந்தா ஒரு 500 to ஒரு 1000 ரூபா செலவாயிருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவங்க நீங்களே தான் பண்ணித்தரணும்னு ஒரு கம்பல் பண்ணதுனால நான் போக வேண்டியதாகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 22,000 ரூபா அதுக்கு செலவாச்சுன்னு வைங்களேன். அவங்களுக்கு அவங்களே கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களே சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிள் பிரச்சனை, அந்த அளவுக்கு சிம்பிளான மிஷினே டிசைன் பண்ணி வச்சிருக்குன்னு வைங்களேன். அதனால் அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். மூணாவது பிரச்சனை மார்க்கெட்டிங். நிறைய பேர் மார்க்கெட்டிங்க்கு தான் பயந்துக்கிறாங்க. இந்த பொருளை நான் எங்கே போய் நான் விற்கிறது, யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது. அதாவது அது விளம்பரத்தோட இம்பார்ட்டன் அவங்களுக்கு தெரியல. மந்த்லியான ஒரு 2000 விளம்பரத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா புரியுது. எனக்கு இதுலயே தெரியுது. இப்ப நார்த்லேருந்து வந்துட்டு உங்ககிட்ட 35 மிஷின் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும், இன்னும் அவேர்னஸ் போகலங்கிறப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. இது ப்ராப்ளம் இருக்குன்றத விட வாண்டட் நிறைய இருக்குங்க. அவங்க எங்க போய் விற்கிறதுன்னு பயத்திலேயே வந்து யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்குறது இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தொழில், பிஸ்னஸ், பணத்தை தாண்டி நீங்கள் வந்து ஒரு அப்கமிங் ஜென்ரேஷனை காப்பாற்றுறீங்க. ஒரு சூப்பர்மேன் தான் நீங்கள், லிட்டரலாக சொன்ன போனால். ஸோ இதோட நல்ல சைடெல்லாம் பார்த்துட்டோம். சரிங்க. இது பண்ணுறதுனால பிஸ்னஸில் ஒரு பொருளோ சர்வீஸோ லான்ச் ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு வகையில் இன்னொரு பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். அது பிஸ்னஸோட நேச்சர். அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்னால எந்தெந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது, அதனால் உங்களுக்கு வர பிரச்சனை என்ன? இல்லை, ஆரம்பத்தில் சொல்லப்போனால் இதுக்கு வார்னிங்கே எனக்கு வந்ததுங்க. இதை தாண்டி வேற என்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து? மிரட்டல் நிறைய வந்துச்சுன்னு சொன்னீங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை காப்பி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்கள் நாலேஜ் இல்லாமல் யாராச்சும் இதை காப்பி பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணாங்கன்னா உங்கள் பேர் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் தான் இதோட ஹெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும்.
மீடியாவுக்கு தெரியும், கவர்மெண்ட் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ப்ராப்பரான டைம் வரும்போது அவங்க மேலே கண்டிப்பாக நான் ஆக்ஷன்